வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, நம்ம சிஜிஎல் மேக்ஸ் பிளிட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட். ஸோ பேசிக் மாடல். A car dealer purchased an old car for 1,08,500 and spent some amount on its maintenance. He sold it for 1,56,250, thereby earning a profit of 25%. How much money did he spend on the maintenance of the car? ஸோ அப்போ சிபி வந்து என்னவாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அவர் வாங்கினது ப்ளஸ் அவர் ஸ்பெண்ட் பண்ணது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1,56,250 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ப்ராஃபிட் 25%. அப்போ சிபிக்கும் எஸ்பிக்கும் நமக்கு ரேஷியோ என்னவாக இருக்கும்? இது 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் இது 125 ரூபாய்க்கு விற்றுருக்கணும். ஸோ அப்போனா தான் எனக்கு ப்ராஃபிட் வந்து 25% வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4/5ன்னு வரும். இப்போ இது அப்படியே வந்து இப்போ 10,8500 ப்ளஸ் எக்ஸ், இது வந்து காஸ்ட் ப்ரைஸு டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸு. ஸோ இதை நம்ம வந்து 4:5 ரேஷியோ எடுத்துட்டோம்னா இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை 5ஆல் கட் பண்ணலாம். 3 1 12னா ஒரு 2, 25னா ஒரு 5, 31250. ஸோ 4 × 31250 என்னன்னு பார்ப்போம். 4 5s are 20, 2 4s are 8, 10 1, 1 4 is 4 5, 3 4s are 12. ஸோ 1,25,000 வருது. அப்போனா எக்ஸோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? இதிலேருந்து இந்த 1,08,500 மைனஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 005, 15ல் 8 போச்சுன்னா, சாரி 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே வந்து ஒரு 1 இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,500 ரூபா. சரிங்களா? அவ்வளோதான். ஆப்ஷன் சி. ஜஸ்ட்டு இந்த ரேஷியோ வந்து நம்ம போட தெரிஞ்சுக்கிடணும். ப்ராஃபிட்னா 4/5 சிபி/எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸுங்கிறது அவர் ஸ்பெண்ட் பண்ணது ரிப்பேருக்காக, மெயின்டெனன்ஸ்க்காக. ஓகே, ஸ்பெண்ட் சம் மெயின்டெனன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது ஒரு பேசிக் மாடலு. இன்னொரு பேசிக் சம் பார்த்துடலாம். மாதவ் பர்ச்சேஸ்ட் அன் ஐட்டம் ஃபார் 42,000 and sold it at a loss of 20%. With that amount, he purchased another item and sold it again at a gain of 30%. What is the overall gain? ஸோ இதை நிறைய விதத்தில் பண்ணலாம். சப்போஸ் இந்த 42,000ங்கிற அமௌண்ட்டையே வந்து 20% லாஸ்க்கு விற்றார் அப்படின்னா இன்ட்டு 4/5, 20% லாஸ்னா 4/5. அண்ட் அகெயின் வந்து இதையே 13% லாபத்தில் விற்கிறாரு அப்படின்னா 13/10. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஓவராலாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதிலிருந்து இந்த 42,000 மைனஸ் பண்ணிவிட்டா ஓவரால் கெயின் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 8, 20னா 840. ஸோ 840 இன்ட்டு ஒரு 52, 52ல் 2 4s are 8, 16, இது வந்து ஒரு 420 இல்லையா? ஒரு 8 6 3 4, 43,680. ஸோ 43,680 வருது ஓவராலாக. அப்போ இனிஷியலாக வந்து 42,000 இருந்தது. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,680 ரூபா ஓவரால் கெயின். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா -20% ப்ளஸ் 30%. அப்போனா ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்குது. நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஓவரால் கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். x + y டிவைட் பை xy × 100. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மைனஸ் லாஸில் இருக்குது, அடுத்து ப்ராஃபிட்டில் இருக்குது, அடுத்து மைனஸ் லாஸ். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 10 -6. ஸோ ஓவராலாக 4% வந்து எனக்கு கெயின். ஓவராலாக 4% கெயின். அப்போது இந்த 42,000ல் 4% என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ 42,000ல் 4% பார்க்கணும். சரிங்களா? ஸோ 1% 420 அப்படின்னா 4% எவ்வளோ? 1,680. ஸோ இப்படி கூட இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது பெஸ்ட் அப்ரோச்சு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு XCP is equal to YSP. If the selling price of 75 articles is equal to the cost price of 60 articles, அப்போனா 75 SP is equal to 60 CP அப்படின்னு சொல்லி போட்டு CP/SP ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ 75/60 இதை ஃபர்தராக அடித்தோம் அப்படின்னா 5/4. ஸோ 5 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா அப்போ 1/5 × 100 போட்டோம் அப்படின்னா
20% லாஸு. ஓகேங்களா, 5 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாஸ் தானே. ஸோ லாஸ் ஆஃப் 20%. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்குது. அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சிபி அண்ட் எஸ்பி. Ram makes a profit of 30% by selling an article. What would be the profit percent if it were calculated on the selling price instead to the cost price? ஸோ நார்மலாக 30% ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம சிபி பை எஸ்பி என்னென்னு எடுப்போம்? 10 ரூபாய்க்கு வாங்கி 13 ரூபாய்க்கு விற்றா 30% ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் வுட் பி த ப்ராஃபிட் பர்சன்ட் இஃப் இட் வேர் கால்குலேட்டட் ஆன் த செல்லிங் ப்ரைஸ். யூஸ்வலாக நம்ம ப்ராஃபிட்டை வந்து காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு 13 ரூபாய்க்கு விற்றா 3 ரூபா லாபம். இதில் இந்த 10 ரூபாய்க்கு 3 ரூபா லாபம். ஸோ இதை நம்ம பர்சன்டேஜில் பார்க்கும்போது 30% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக காஸ்ட் ப்ரைஸில் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த கொஷினில் வந்து செல்லிங் ப்ரைஸில் அவரோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த 3 ரூபாயை இந்த 13 ரூபாயில் நம்ம செக் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ 300 by 13 is equal to 2 times வரும், 26. 40 போட்டோம் அப்படின்னா 3 வரும், 0.1 இருக்கும். ஸோ 23ல் இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி, 23.1%. செல்லிங் ப்ரைஸில் பார்த்தா இதுதான் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து சிபி, இது வந்து செல்லிங் ப்ரைஸ். கொஷினில் என்ன கேட்குறாங்கங்கிறத பொறுத்து. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லன்னு பார்த்தா 30% ப்ராஃபிட்டு, செல்லிங் ப்ரைஸில் பார்த்தா 23.1% ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு சிபி பை எஸ்பி. இப்படி ஒரு மாடல். பை செல்லிங் அன் ஆர்டிக்கிள் ஃபார் 640 a person loses 15% ஆஃப் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 640 அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் எஸ்பின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. லாஸ் இஸ் ஈக்குவல் டு 15% ஆஃப் எஸ்பி. ஸோ இதுதான் எஸ்பி அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ 15% ஆஃப் எஸ்பி வந்து என்னவாக இருக்கும்? 15% ஆஃப் 640 வந்து என்னவாக இருக்கும்? 10% வந்து 64, 5% வந்து 32. அப்போ 64 + ஒரு 32 96. ஸோ இதுதான் வந்து லாஸ். 96 ரூபாங்கிறது லாஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபியிலேருந்து எஸ்பியை மைனஸ் பண்ணால் நமக்கு லாஸ் அப்படின்னு தெரியும். ஸோ லாஸ் வந்து 96 ரூபா, சிபி எஸ்பி வந்து 640 ரூபா. ஸோ இதிலேருந்து சிபி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒரு 736. ஸோ இதுதான் சிபி. இப்போ என்ன சொல்கிறாங்க? அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி செல் இட் டு கெயின் 15% ஆன் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 736ன்னு தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் வந்து 15% வேணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு கேட்குறாங்க. ஸோ 736ல் 15% கண்டுபிடிக்கணும். 10% வந்து என்னது? 73.6. 5% வந்து அதில் அப்படியே பாதி, 336.8. இது வந்து 5%. ஸோ இதை அப்படியே கூட்டணும் அப்படின்னா 110.4. ஸோ அப்போ இந்த 736 கூட இந்த 110.4 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து அவங்க கேட்குற அமௌண்ட். 846.4, ஆப்ஷன் டி. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹி செல் இட் டு கெயின் 15% அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா 846.4. ஓகேங்களா. ஸோ இந்த 736ல் 15% சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, when 2 SP of the same article is given. On selling an article for 246.8, the gain is 20% more than the amount of loss incurred on selling it for 216. If the article is sold for 220.75, then what is the gain or loss percent? Correct to nearest integer. ஓகே. ஸோ 216 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அப்போனா அது லாஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே நடுவில் ஒரு சிபி இருக்குது. 246 ரூபாய்க்கு 8.8 இந்த அமௌண்ட்டுக்கு விற்றா 20% மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் லாஸ் இன்கர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் லாஸ் வந்து 100 ரூபா அப்படின்னா இப்போது 20% மோர் தென் கெயின் வந்து என்னவாக இருக்குது? லாஸ் வந்து 100 ரூபா அப்படின்னா கெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. சரிங்களா. அந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் த கெயின் இஸ் 20% மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் லாஸ் இன்கர்ட் ஆன் செல்லிங் இட் ஃபார் 216. லாஸ் வந்து எனக்கு 100 ரூபானா கெயின் வந்து 120 ரூபா.
ஓகேங்களா. அப்போ இந்த 216லேருந்து இந்த 246.8 இந்த வித்தியாசம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வரும். ஓகே, ஸோ இதோட வித்தியாசம் வந்து என்ன? 0.80. அப்போ இந்த 220 தான் வந்து 30.8 அப்படின்னா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால் சிபி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அது 220.75 விற்றா என்ன ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 220 தான் இந்த 30.8 அப்படின்னா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 0 அடிச்சிடலாம். 30.8 இது வந்து 11ஆல் கட் ஆகும் இல்லையா. இது வந்து ஒரு 2 டைம்ஸ் போகும். இது வந்து ஒரு 2.8 டைம்ஸ் போகும். திருப்பி இது ஒரு 1.4 டைம்ஸ் போகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் லாஸ் வந்து 14 ரூபா. அப்போ சிபி வந்து என்னவாக இருக்கும்? 216 ப்ளஸ் ஒரு 14, இதை கூட்டினீங்கன்னா 230 ரூபா. ஸோ 230 ரூபா தான் ரியலாக இருந்திருக்கு. இந்த இடம் வந்து 230 ரூபாய் தான் இருந்திருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா -14ங்கிறது லாஸு. இப்போ இந்த லாஸில் 20% பார்த்தீங்க அப்படின்னா the gain is 20% more than the amount of loss. ஸோ இந்த 14ல் 20% பார்த்தோம்னா 2.8. அப்போ 16.8 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 246.80 வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த சம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. இப்போ எனக்கு சிபி தெரிஞ்சிருச்சு 230ன்னு. ஆர்டிக்கிள் இஸ் சோல்டு ஃபார் 220.75. அப்போ 230க்கு வாங்கி 220.75க்கு விற்றா கண்டிப்பாக லாஸ் தான். அப்போ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் எலிமினேட்டடு. இப்போ 8% லாஸாக 4% லாஸான்னு பார்க்கணும். சப்போஸ் 23ல் 10%ன்னு பார்த்தோம்னா 23 ரூபா. ஸோ 23 ரூபான்னா 220ல் 23 கழிச்சா 200 ரூபாய்க்கு கீழே போயிடும். அப்போ கண்டிப்பாக வந்து நியர்பை 8% இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து லாஸ் 4% தான். 4% எடுத்துகிட்டா 2.3 4 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 9.2. ஸோ இந்த 230ல் ஒரு 9 கழிச்சோம் அப்படின்னா அரௌண்ட் 221 அப்படி வருது இல்லையா. ஸோ அப்போது லாஸ் ஆஃப் 4% தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. இந்த 220 தான் அந்த 216க்கும் 246.8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஆர்டிகல்ஸ் ஆர் சோல்ட் இன் செயின். ஸோ ஏ செல்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் ஏபிசிடின்னு 4 பேர் இருக்காங்க. ஏ செல்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் டு பி அட் அ லாஸ் ஆஃப் 20%. அப்போ ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. பி செல்ஸ் இட் டு சி அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 12.5%. அப்போ ஒரு 8 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ இந்த இடத்துல இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போது ஏ வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி பி வந்து 8 ரூபாய்க்கு விற்றா 20% லாஸு. அடுத்து இவர் 8 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு சிக்கு விற்கிறாரு. இப்போ 3 லைனும் கரெக்டாக வந்துடுச்சு. சி செல்ஸ் இட் டு டி அட் அ லாஸ் ஆஃப் 8%. அப்போது டிக்கு வந்து என்னவா 8% லாஸில் விற்றுருக்காரு. அப்போ இந்த 9ல் 92% நம்ம பார்க்கணும். சரிங்களா. 9ல் 92% பார்த்தா என்ன வரும்? 9 ஆன்சர் 81 82. அப்போனா 8.28 வரும். ஒரே லைனில் நம்ம கொண்டு வந்து வச்சுப்போம். சரிங்களா. ரைட். அடுத்து if D buys it for 24.40, what was the difference between the losses incurred by A and C? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க 248.40ன்னு சொல்லிட்டாங்க. இது ஓகே. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாஸ் இன்கர்ட் பை ஏ அண்ட் சி? ஸோ ஏயோட லாஸ் என்ன? 2 ரூபா. சியோட லாஸ் என்ன? இந்த 9 ரூபாய்க்கு வாங்கி 8.28க்கு விற்றுருக்காரு. அப்போனா சியோட இது வந்து ஏயோட லாஸு 2 ரூபா. சியோட லாஸு 9 - 8.28 என்ன வரும்? 0.72 இல்லையா. 0.72 வந்து சியோட லாஸு. 9 ரூபாய்க்கு வாங்கி 8.28க்கு விற்றுருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாஸ் இன்கர்டு பை ஏ அண்ட் சி. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1.28 இல்லையா. 1.28 வந்து லாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த லாஸ் இன்கர்ட் பை ஏ அண்ட் சி. அப்போனா இந்த 8.28 தான் வந்து 248.4 அப்படின்னா 1.28 வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ ஸோ ஆன்சர் வந்து என்னது 248.4 இன்ட்டு 128 டிவைடட் பை 828ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இது முடிஞ்சளவு கட் பண்ணுவோம். 4 டேபிளில் கட் பண்ணோம்னா 32. இது வந்து 207. ஓகே. 207னா 9ஆல் டிவைட் ஆகும். இங்கே வந்து என்ன வருது 10 18. ஸோ அதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதை ஃபர்தராக அடித்தோம் அப்படின்னா 2 27 23 வருது.
ஸோ இதை அங்கே அடித்தோம் அப்படின்னா 2 18 68னா 7 54னா ஒரு 6. ஸோ 23யும் இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 1 டைம்ஸ் போகும், இது ஒரு 1 டைம்ஸ் 46 வரும் இல்லையா? அப்போ 1.2. அப்போ 1.2 இன்ட்டு ஒரு 32 தான் வந்து அந்த ஆன்சரு. 32 பெருசாக இருக்கணும். ஸோ 32 இன்ட்டு ஒரு 12 4 6 4ல் முடிகிற ஒரே நம்பர் ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஓகேங்களா? 1213. ஸோ 38.4 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். If he had sold it or bought it for rupees y more than, a person sold an article at a loss of 15%. 100 ரூபாய்க்கு வாங்கி 85 ரூபாய்க்கு விற்கிறாரு. Had he sold it for 30.60 more, he would have gained 9%. ஸோ அதே 100 ரூபாய்க்கு வாங்கி 109 ரூபா லாபம் வந்திருக்கும். எப்போ அப்படின்னா இந்த 30.60 அதை விட அதிகமாக விற்றுருந்தா. அப்போ அந்த டிஃப்ரென்ஸு இந்த 85க்கும் இந்த 109க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த 30.60. இது வந்து சிபி, இது வந்து எஸ்பி, இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 30.60. இதுனா வரும் 15 ஒரு 9 24. ஸோ இந்த 24 தான் வந்து 30.6 அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க? டு கெயின் 10%, he should have sold it for. அப்போ கெயின் 10%னா அப்போ 110 ரூபாய்க்கு விற்கணும். ஸோ அது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இது வந்து ஒரு 36 × 11 / 24ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 306. 102 3 டேபிளில் அடிப்போம், ஒரு 8 டைம்ஸ் போகும். திருப்பி 51 வரும், ஒரு 4 டைம்ஸ் வரும். ஸோ 51 × ஒரு 11, இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 16 4 140 புள்ளின்னு வருது. ஆப்ஷன் பி தான் இருக்குது. சரிங்களா? 140.25. 560னா 140, அது 1னா 0.25. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ், த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் இதுக்கும் வந்து ஒன்று சொல்லிடுறேன். CP/MP நம்ம டிஸ்கவுண்ட்லேயும் பார்ப்போம். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட். இது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிங்கிறது டிஸ்கவுண்ட்டு, பிங்கிறது ப்ராஃபிட். இது வந்து டிஸ்கவுண்ட்டில் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இங்கே வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா தான். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 315. ஸோ MP வந்து 315. இஃப் இட் இஸ் சோல்டு ஃபார் 288, if there is a loss of 4%, then by what percentage above the cost is the market price? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 315, செல்லிங் ப்ரைஸ் வந்து 288. ஸோ அந்த 288ங்கிறது என்னது? 4% லாஸோடு இருக்குது. சரிங்களா? 215ங்கிறது 4% லாஸ். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 300 ரூபா இருந்துச்சுன்னா இதில் 4% தான் 12 ரூபா. ஸோ இதை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு 288 ரூபா வரும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு புரியல அப்படின்னா 288 தான் 96% அப்படின்னா 100% எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ 96 × 3 போட்டிங்க அப்படின்னா 288 வரும். ஸோ சிபியோட வேல்யூ வந்து 300. அப்போ 300 மதிப்புள்ள பொருளை 315க்கு மார்க் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தா 5% மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. வாட் பர்சன்டேஜ் அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் த ஆர்டிக்கல் மார்க்கெட் அப்படின்னா 5%. இது சிபி, இது எம்பி. நெக்ஸ்ட்டு, bought 2 articles for ₹X. A man buys 2 watches A and B at a total cost of 800. ஸோ இப்போ A plus B வந்து 800. He sells both watches at the same selling price. Selling price வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. And earns a profit of 18% on watch A and incurs a loss of 22% on watch B. Say suppose இப்போ இந்த ஏயோடது வந்து எக்ஸ் ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பியோடது வந்து 800 மைனஸ் எக்ஸாக இருக்கும். சரிங்களா? he sells both watches at the same selling price. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான லைனு. சேம் செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? அப்போனா எக்ஸுங்கிற பொருளை 18% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறான். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 800 மைனஸ் எக்ஸுங்கிற பொருளை எத்தனை பர்சன்டேஜ் லாஸு? 22% லாஸ். ஸோ இதுக்கு 88%க்கு ஈக்குவலாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து சேம் இல்லையா? சாரி, 88 இல்லை, 78. லாஸ் ஆஃப் 22%.
118% அங்கே லாஸ்ட் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்தோடனே எனக்கு சேம், அதனால நான் வந்து இது ஈக்குவேட் பண்ணுறேன். செல்லிங் ப்ரைஸ் இஸ் சேம் இன் போத் த கேசஸ். இப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே அடிச்சிடலாம். இதை வேறு எதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 4 டேபிள் அடிக்க முடியாது. 59 வரும். 59x இஸ் ஈக்குவல் டு அங்கே வந்து 39 இருந்திருக்குமா, 39 இன்ட்டு ஒரு 800 மைனஸ் 39x. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 59 ப்ளஸ் ஒரு 39 என்ன இருக்கும், 60 37. ஸோ 97x இஸ் ஈக்குவல் டு 39 இன்ட்டு ஒரு 800. 97ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ 39 8ஆல் பண்ணோம் அப்படின்னா 9 8s are 72, 7 3 8s are 24, 31. ஸோ அப்போ ஒரு 31200 இருக்குது. இதை 96ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 300ல் ஒரு 9 போச்சுன்னா 291 இல்லையா, 291. ஒரு 1 ஒரு 2 ஒரு 210, சாரி 110. ஒன்று 2 தானே வருது. ஸோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன் கால்குலேஷனில். செல்லிங் ப்ரைஸ் அண்ட் earns a profit of 18% on watch A and incurs a loss of 22% on watch B. ஸோ 800 மைனஸ் எக்ஸில் 78. $59 வரும். 2 டேபிள் அடித்தேன் அப்படின்னா 3 டைம்ஸு 18னா ஒரு 39 தானே வரும், 9 டைம்ஸ் வரும். 59x இஸ் ஈக்குவல் டு 39 இன்ட்டு 800 மைனஸ் ஒரு 39x. ஸோ இந்த சைடு வரும்போது 59 39 ஆட் பண்ணோம்னா 18 1 98 வருது இல்லையா, சாரி 98 வருது, தப்பாக போட்டேன். 98x 98ஆல் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 98, 3 இன்ட்டு 100 300. அதில் வந்து ஒரு 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 294 வரும். அதுக்கப்புறம் 12ல் 6 போச்சுன்னா 8, 30னா 18, இது ஒரு 1 அப்படின்னா ஒரு 1 டைம்ஸ் தான் வருது. சரிங்களா? அப்போ 3 1 எப்படியும் பாயிண்டில் தான் வருது இல்லையா. 98 ஒரு 2 17 போச்சுன்னா ஒரு 82. ஸோ ஒரு 0. 98 இன்ட்டு 8 போட்டோம்னா 800 விட கம்மியாக தான் வரும் இல்லையா. அப்போ 318 பாயிண்ட் தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து, ஏன்னா நம்ம ஏ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா ஆப்ஷனில் ஏ வந்து எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ 318 பாயிண்டில் தான் வருது. ஸோ அப்போ கன்ஃபார்மாக ஆப்ஷன் பி தான். ஓகே, ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணணும்னு இல்லை, ஓரளவு ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதில் நமக்கு வந்துச்சுனாலே போதும். அடுத்து ராதா பாட் அ ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின். ஸோ இது சேம் கான்செப்ட் தான். இதை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேம் கான்செப்ட் தான். ஓகே, பார்த்துக்கோங்க கொஸ்டினை. யூ கேன் சால்வ் அண்ட் கமெண்ட் த ஆன்சர். முந்தின சம் சால்வ் பண்ண மாதிரியே தான். போத் ஆர் sold at the same price, so selling price is same. முந்தின சம் மாதிரியே. ஓகே, dishonest dealer. A dishonest trader says to customers that he sells his goods at a cost price but he uses a false weight and gains 12.5% as profit. ஸோ எப்போதுமே வந்து என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடணும். ஸோ 8/9 இல்லையா, 12.5%னா 8 ரூபாய்க்கு வாங்கி 9 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்த இடத்துல how many grams does he use to weigh 1 kg? ஸோ அப்போ வந்து 1000 kg அவன் கொடுக்கறதா சொல்கிறான், ஆனால் 1000 kg கொடுக்கல. ஸோ இதுதான் அந்த 8/9 இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 இன்ட்டு 8/9 விச் இஸ் நத்திங் பட் 888.8 கிராம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எழுதிருங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வந்து ஹவு மெனி கிராம்ஸ் டஸ் ஹி யூஸ் டு வெய் 1 kg. 1 kg தான் அவன் கொடுக்குறேன்னு சொல்கிறான், ஆனால் கொடுக்கல. சரிங்களா? ரைட், எவ்வளோ கிராம் கொடுக்குறான்னு பார்த்தா 888.8 தான் கொடுக்குறான். அதேமாதிரி டிஸ்கவுண்ட்ஸில் இன்னும் 2 சம்மு. A seller sold 19 cookies for 95 instead of 20 cookies in 1 kg. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது 95 rupees, 19 cookies கொடுக்குறாரு. ஸோ 5 ரூபா.
ஆனால் 20 குக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வாட் இஸ் த கெயின் இஃப் த செல்லர் பாட் த குக்கீஸ் ஃபார் 76? அப்போனா அவர் வாங்கினது 20 குக்கி 76க்கு, சரிங்களா? அப்போ சிபி இஸ் ஈக்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 76 டிவைடட் பை 20. ஸோ இது என்ன வரும்? 3.8. 76 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 7 35 38. ஸோ 3.8 வரும். அப்போ ஒரு குக்கிக்கு அவர் எவ்வளோ ரூபா விற்கிற ப்ராஃபிட் கிடைக்குது? ப்ராஃபிட் ஃபார் 1 குக்கி ஈக்குவல் டு 1.2. அவர் அதேமாதிரி 19 குக்கி விற்றுருக்காரு. ஸோ 19 × 1.2 தான் அவருடைய ஓவரால் ப்ராஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்தா 22.8. 18 3 22.8. ஸோ ஆன்சர் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டு 19 ஒரு குக்கிக்கு அவர் விற்கும்போது 1.2 கிடைக்குதுன்னா 19 குக்கி விற்றதுக்கு அவருக்கு 22.8 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், சரிங்களா? அடுத்து, ஏ ஷாப்கீப்பர் ஹேஸ் அ ஃபால்ட் ஆஃப் 100 gram இன் அ 3 kg வெயிட். ஓகே, 3 kg வெயிட்டில் 100 gram ஃபால்ட் இருக்குது. ஹீ சோல்டு 3 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் டு சாரு யூஸிங் த சேம் ஃபால்ட்டி வெயிட் ஃபார் 46. 46 ரூபாய்க்கு விற்றுட்டாரு 3 kgயுமே. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பொட்டேட்டோஸ் ஃபார் த செல்லர் வாஸ் 12 per kg. ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 12 rupees per kg. அப்போ 3 kgனா 3 × 12 = 36. அப்போ நார்மலாக பார்த்தா 36 ரூபாய்க்கு வாங்கி 41 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ ப்ராஃபிட் வந்து என்னவாக இருந்திருக்கணும்? 10 ரூபாயாக இருந்திருக்கணும். ஆனால் 3 kg வெயிட்டுக்கு ஒரு 100 gram வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஓகேவா? 100 gram அவங்க கொடுக்கல. அப்போனா இவங்க வந்து 1000 கிராமை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிறாங்க? 12 rupeesக்கு வாங்குறாங்க. அப்படின்னா அப்போ 100 கிராமோட விலை என்னவாக இருந்திருக்கும்? 1.2 rupees இருக்குமா? இப்போ அந்த 1.2 rupeesக்கான பொருள் இவங்க கையில் தான் இருக்குது, ஓகேவா? ஷாப்கீப்பர் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது கூட ஒரு 1.2 அவருக்கு லாபம். அப்போ ஓவராலாக எவ்வளோ லாபம்னு பார்த்தா 11.2 rupees அவருக்கு லாபம், சரிங்களா? அவ்வளோதான். 100 gram வந்து அவருக்கு லாபம் அப்படிங்கும்போது அது வந்து அதோட விலை 1.2 rupees. ஏற்கனவே 36 ரூபா மதிப்புள்ள பொருளை 46 ரூபாய்க்கு விற்றுருக்காது. அதுலேருந்து ஒரு 10 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் இந்த ஒரு 1.2னா அப்போ மொத்தமாக அவருக்கு ப்ராஃபிட் வந்து 11.2. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆர்டிகிள்ஸ். A person sold 25 articles for 2,500 and incurred a loss of 10%. How many articles should he sell for 2,400 to make a profit of 20%? So, he sold 25 articles for selling price என்னவா இருக்கும்? 25 articles for 2,500. So, 2,500 by 25 அப்படின்னா 100 ரூபாயாக இருக்கும், சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ். How many articles should he sell for 2,400 to make a profit of 20%? ஸோ அப்போது 2,400 ரூபாய்க்கே விற்கும்போது 20% ப்ராஃபிட் அப்படின்னா அப்போ சிபி எவ்வளவா இருக்கும்? How many articles should he sell for 2,400 to make a profit of 20%? அப்போ 2000 ரூபா மதிப்புள்ள பொருள் இல்லையா? 2000 ரூபா மதிப்புள்ள பொருளை 2,400 ரூபாய்க்கு விற்றா வந்து எனக்கு 20% ப்ராஃபிட் வரும், ஓகே? ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே 100 ரூபாய். A person sold 25 articles for 2,500 and incurred a loss of 10%. So, இங்கே if how many articles should he sell for 2,400 to make a profit of 20% அப்படின்னா 20 ஆர்டிகிள்ஸை 100 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தா 2,000 ரூபா வந்திருக்கும். ஸோ அதை 400 ரூபா வச்சு விற்கும்போது எனக்கு வந்து 20% ப்ராஃபிட் வருது, ஓகே? பட் இங்கே கேஸ் வேறு இல்லையா? லாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ சிபி வந்து என்னென்னு ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிப்போம், ஓகே? சிபி வந்து என்னவாக இருக்கும்?
எஸ்பி வந்து 100 ருபீஸு, இது வந்து 10% லாஸில் இருக்குது. ஸோ சிபி பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 10/9, 10% லாஸு. ஸோ எஸ்பி வந்து எனக்கு 100ன்னு தெரியும், ஈக்குவல் டு 10/9. ஸோ இதுலேருந்து சிபி ரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தா 1000/9. ஓகேவா, 1000/9. இப்போது how many articles should he sell for 2400 to make a profit of 20%? அப்போ சிபி வந்து என்னது 2000 ரூபாய் இல்லையா, 2000 ரூபாய்க்கு விற்கணும். ஒரு சிபி வந்து 1000/9. அப்போனா 2000 டிவைடட் பை ஒரு சிபியோட விலை டிவைட் பை 1000/9 போட்டோம் அப்படின்னா இந்த 9 மேலே போயிடும். ஸோ 18 ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க விற்கணும். விற்றா தான் இந்த காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே ரைட். எஸ்பி வந்து 100 ருபீஸ், சிபி பை எஸ்பி வந்து 10/9. இதுலேருந்து ரியல் சிபி 1000/9 ருபீஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ 2000 ரூபாய்க்கு விற்றா 2400 ரூபாய்க்கு விற்றா 20% லாபம் அப்படின்னா சிபியோட விலை வந்து 2000 ரூபாய் தான். அப்போ இந்த 2000 டிவைடட் பை 1000/9 ஒரு சிபியோட விலையை நம்ம போட்டோம் அப்படின்னா 18 ஆர்டிக்கல் நம்ம விற்கணும். அப்படி விற்றா தான் நம்மளால் முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, the price of a stock increased by 30% in the first year and decreased by 20% in the second year. If an investor bought 100 shares of the stock for 1000, then what is the final value of the investment after a year? So அதே மாதிரி தான் 30% first increase ஆகுது, அடுத்து 20%. So 30 into 20/100, 10 minus 6 equal to 4% ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 1000 ருபீஸில் 4% பார்த்தீங்கன்னா 40 வரும். ஸோ 1040 தான் வந்து ஃபைனல் ப்ரைஸாக இருக்கும், ஃபைனல் வேல்யூ. ஓகே, இல்லைன்னா 1000 இன்ட்டு 30%னா 13/10, 20% டிக்ரீஸ்னால் 4/5. ஸோ இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1040 வரும். ஓகே, 80 into 13. ஸோ அதுதான் வரும். So last question, Anu fixes the selling price of the article at 25% above its cost price. ஸோ அப்போ 100 ரூபான்னா 125 ரூபா சிபிஎஸ்பி ரேஷியோ. இப்போ if the cost of production goes, இது முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். 4 rupees 5 rupees. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை 20%. அப்போ 4ங்கிறது 4.8 ஆகிடுச்சு. அண்ட் ஷி ரைசஸ் த செல்லிங் ப்ரைஸ் பை 10%. அப்போ இங்கே 5ங்கிறது 5.5 ஆகிடுச்சு. தென் ஹியர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட். ஸோ இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. 0.7 டிவைடட் பை 4.8 into 100 போடணும். சரிங்களா, இப்போ 700 டிவைடட் பை 48 தான் வந்து ஆன்சரு. இது இன்னும் 4 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 1, 30 ஒரு 7, 20 ஒரு 5, ஒரு 12, 175/12. 1 டைம்ஸு ஒரு 55னா 4 டைம்ஸு 14ன்னு இருக்குது, அதாவது 14.6. அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கவுண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம ராவன் அகாடமி ஆப்பில் வந்து எம்டிஎஸ்க்கான ப்ராக்டிஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. யாரும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பாருங்கள். தேங்க்யூ.